அமைச்சர் துரைக்கண்ணு மரணத்தில் மர்மம். மு. க. ஸ்டாலின் மதுரையில் திமுக சார்பில் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் நடந்த சிறப்பு பொதுக்கூட்டத்தை திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்து பேசினார். ஜெயலலிதாவின் மரணத்தைப் போலவே துரைக்கண்ணுவின் மரணத்திலும் மர்மம் உள்ளது. துரைக்கண்ணு எந்த தேதியில் மரணமடைந்தார் என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அவர் நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று நானே எனது விருப்பத்தை தெரிவித்திருந்தேன். ஆனால் அதிமுகவினர் துரைக்கண்ணுவின் உடலை வைத்து ஊழல் நாடகம் ஆடியிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை கோடி பணம் எடுத்து வந்தாலும் திமுகவை வெல்ல முடியாது. திமுக மக்களின் மனங்களை வென்ற இயக்கம். மாபெரும் மக்கள் சக்திக்கு முன்னால் அதிமுகவின் பகல் கனவு சிதைந்துவிடும், சிதறிவிடும் என்பதை 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும் என்றார் ஸ்டாலின். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி. சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கான வாக்கெடுப்பு சமீபத்தில் 3 கட்டங்களாக நடைபெற்றன. இதற்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இதில் காலை முதல் முன்னணியில் இருந்த காங்கிரஸ் பின்தங்கியது. இதில் காங்கிரஸ் மற்றும் தேஜஸ் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா கூட்டணியின் கட்சிகள் 110 இடங்களில் பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 126 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையாக 74 இடங்களிலும், ஜேபியு 43 இடங்களிலும், மற்றவை 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சைகள் 7 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியானதும் பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் ஆட்சி அமைப்பது குறித்து தகவல் வெளியிடும் என தெரிகிறது. அமைச்சர் துரைக்கண்ணு மரணமா? அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு கடந்த மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு 11:15 காலமானார். அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் நுரையீரல் 90% அளவிற்கு பாதிக்கப்பட்டதே அவரது உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் துரைக்கண்ணுவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் மு. க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு மரணம் குறித்து அவதூறு கருத்துக்கள் கூறிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு தொடுக்கப்படும். ஸ்டாலின் அறிக்கை அளிக்கிறேன் என்ற பெயரில் அநாகரிகமாக அரசியல் செய்கிறார். கொரோனா காலத்திலும் முதலமைச்சர் களத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார். அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு செல்கின்றனர். உலகத்தில் 2ஆம் அலை அடிக்கும் நேரத்திலும் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். முதலில் துண்டுச்சீட்டு இல்லாமல் பேசுங்க ஸ்டாலின். ராஜன் செல்லப்பா மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது கழக நிர்வாகிகளுக்கு இனிப்பு வேஷ்டி, சட்டை, சேலை மற்றும் ரூ.1000 ஆகியவை தீபாவளி பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜன் செல்லப்பா, மதுரைக்கே வராத திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது மதுரையை பற்றி உரையாற்றுகின்றார். மதுரையில் 2 பாலங்கள் மட்டும் அமைத்துவிட்டு அதை பற்றி பெருமையாக பேசி வருகின்றார் ஸ்டாலின். ஆனால் மதுரையின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களையும் பல உயர்மட்ட பாலங்களையும் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு. அதேபோல் மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை அமைக்க திமுக சார்பில் அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்ட நிலையில் அதிமுக அரசுதான் அதனை கட்டி திறந்து வைத்தது. மேலும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்டிருப்பதாக ஸ்டாலின் பேசினார். இன்னும் 3 ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதனை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைப்பார். திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுக்கூட்டம் மட்டுமல்லாமல் காணொலி காட்சி உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சியிலும் துண்டுச்சீட்டு இல்லாமல் 5 நிமிடம் கூட உரையாற்ற மாட்டார். அவர் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார் என்றும் பேசினார். திமுகவின் அத்தியாயம் முடிவுக்கு வரும். கே.டி. ராகவன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேல் யாத்திரை குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே.டி. ராகவன், மத்திய கயிறு வாரிய தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய கே.டி. ராகவன், தற்போது நடைபெற்று வரும் வேல் யாத்திரையின் முடிவில் திமுகவின் அத்தியாயம் முடிவுக்கு வரும் என்றும், எதிர்காலத்தில் மோடி கை காட்டுபவரே தமிழகத்தின் முதல்வராக வர முடியும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் கூட்டணிகள் மாறும். குஷ்பு
நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவருமான குஷ்பு தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் கூட்டணிகள் மாறும், காங்கிரஸ் தனித்து விடப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த கட்சி சுமையாகவே உள்ளது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பதிவிட்டுள்ளார். சமீபத்தில் காங்கிரஸில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த குஷ்பு காங்கிரஸ் மன வளர்ச்சி குன்றிய கட்சி என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். பின்னர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அவர் மன்னிப்பு கோரினார். தேர்தல் கமிஷனிடம் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி புகார். பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் ஓட்டு எண்ணிக்கையில் இழுபறி நீடித்து வருகிறது. இரவு 9:45 மணி நிலவரப்படி பாரதிய ஜனதா கூட்டணி 125 இடங்களிலும், லாலு மகன் கூட்டணி 110 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த எண்ணிக்கை அவ்வப்போது மாறி மாறி வந்து கொண்டுள்ளது. 95% ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இதனிடையே ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் கமிஷனை சந்தித்து புகார் அளித்துள்ளது. அதில் பாரதிய ஜனதா கூட்டணி இறுதிக்கட்ட ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடத்தி வருவதாகவும், அத்தேர்தல் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு ஓட்டு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியாது. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் உறுதியாக வடிவமைக்கப்பட்டவை, அவற்றில் மோசடிகள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. துணை தேர்தல் கமிஷனரும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பொறுப்பாளருமான சுதீப் ஜெயின் செய்தியாளர்களிடம் நேற்று கூறியபோது, பீகாரின் 7.3 கோடி வாக்காளர்களில் 57.09% பேர் ஓட்டளித்துள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 65,000 இருந்து 1.6 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளன. இதன் காரணமாக முடிவுகள் வெளியாகுவதில் தாமதம் ஏற்படுகிறது. மற்றபடி ஓட்டு எண்ணிக்கையில் தாமதம் ஏற்படவில்லை. அவை முழுவதுமாக முடிய நள்ளிரவு ஆகிவிடும். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடைபெற வாய்ப்பில்லை. அவை மிகவும் உறுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார்.